வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ச்சியாக வைநாசிக நட்சத்திரமும் அதற்கான பரிகார கோவிலையும் ஒவ்வொரு பதிவிலையும் பார்த்துட்டு வரோம். அதாவது ஒரே பதிவில் 27 நட்சத்திரத்துக்கும் பரிகார கோவிலை உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது, அதுக்கான பலனையும் சொல்ல முடியாது. அதனால தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பரிகார கோவிலையும் அதுக்கான பலாபலன்களையும் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இது வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டோம், பரணிக்கு பார்த்துட்டோம், கார்த்திகைக்கு பார்த்துட்டோம், ரோகிணிக்கு இந்த பதிவில் பார்ப்போம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகமாக வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கான பரிகார கோவிலை பார்ப்போம். நம்ம கொடுக்குறது எல்லாமே வைநாசிக கோயில் தான். அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைநாசிக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும். ஏன்னா சில பேர் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கே போயிடுறாங்க. ஜென்ம நட்சத்திரத்துக்கான பரிகார கோயில் நான் கொடுக்கல. ஜென்ம நட்சத்திரத்துக்கு நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான வைநாசிக நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தன்று நீங்கள் இந்த பரிகார கோவிலுக்கு போயிட்டு வரணும். சரி, விஷயத்துக்கு வர்றோம். பரணி நட்சத்திரம் பார்த்துட்டோம், அடுத்து கார்த்திகையும் பார்த்துட்டோம். இப்போது ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக பெற்று பிறந்தவர்கள், அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வருது. பாருங்கள், குருவும் சந்திரனும் நண்பர்கள் தான். அதே போல் குருவுக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ சந்திரன் நின்னா அது குருச்சந்திர யோகம். அதே போல் சந்திரனுக்கு குரு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தாலும் அதுவும் குருச்சந்திர யோகம். இவங்க ரெண்டு பேரும் பரஸ்பர நண்பர்கள் என்றாலும் கூட தாராபலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதி உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விதி விலக்கு உண்டு. இப்போது இந்த ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 22வது நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வருது. அப்போ அந்த 22வது நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அப்போ 22வது நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம் என்றாலும் கூட இந்த கான்செப்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணுக்கு பெண்ணோட நட்சத்திரம் 22 வந்தால் அதை எந்த ஒரு ஜோதிடரும் அந்த ஜாதகத்தை இணைக்க மாட்டாங்க. அதே போல் பெண்ணோட நட்சத்திரத்துக்கு 7வது பெண்ணோட நட்சத்திரம் இப்போ பூரட்டாதின்னு வச்சுங்க, அதுக்கு 7வது நட்சத்திரமாக ரோகிணி வந்தாலும் அந்த ஜாதகரை இணைக்க மாட்டாங்க. இது நல்ல விஷயம் அறிந்த கற்றறிந்த ஜோதிட வித்வான்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதையும் மீறி விதின்னு ஒன்று இருக்குல்ல, வாலிப கோளாறில் காதல்ன்ற பேரில் எதையுமே பார்க்காம திருமணம் பண்ணுறது, பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணுறது, இழுத்துட்டு ஓடி போயிடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காதல் திருமணம், இழுத்துட்டு ஓடுறது, பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணுறது, இதெல்லாம் என்ன நடைமுறை அப்படின்ட்டு விதண்டாவாதம் பண்ணி திருமணம் பண்ணுறது. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது கேள்விக்குறி தான். ஏதோ அத்தி புத்த மாதிரி 1000ல் ஒருத்தருக்கு தான் ஓரளவுக்கு அந்த வாழ்க்கை சுமூகமாக போகும். பாக்கி பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, பிரிவினை, கோர்ட்டு கேஸு, 2 பேருக்குள்ளே அடிதடி. வெளியில் வேணால் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோதும் நடக்கும், தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க தான் காதல் திருமணம் பண்ணிட்டாங்க, நம்ம வெளியில் அடிச்சுக்கிட்டோம்னா என்ன சொல்லுவாங்களோ, ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த சித்திரவதையை ஒரு ஆணோ பெண்ணோ அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தினம் அந்த வதைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது மிகப்பெரிய காலக்கொடுமைன்னு சொல்லுவோம்ல, இதுதான். அந்த மனைவியால் கணவனுக்கும் கணவனால் மனைவிக்கும் தினம் சித்திரவதை நடந்துக்கிட்டே இருக்கும். இதை வெளியிலையும் சொல்ல முடியாது. சொன்னால் இழுத்துட்டு நீ தானே தேடிட்டு போன அப்படின்னு 2 பக்கமும் மொத்து உழுவுறதுனால இதை வெளியிலையும் சொல்ல முடியாது. அவங்களால சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தினம் அவங்க 2 பேருக்குள்ளேயும் படுக்க அறையில் ஆரம்பித்து உணவு சாப்பிட்ற விஷயம் வரைக்கும், வெளியில் போகிற வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு தெரியாது, இதை எப்படி வெளில சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் வீட்டை ஏற்றுக்கிட்டு ஆர்வக்குள்ளாரில் தன்னைத்தானே தேர்ந்தெடுத்து திருமணம்
பண்ணிக்கிட்டவங்க. இதை மற்றவங்கள்ட்ட போய் சொல்லவும் முடியாது. இந்த மாதிரி தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு தான் இந்த 2 பேரும் இணையிறது. 22வது நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரத்தை முடிக்கிறதும், 7வது நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தை இணைக்கிறதும் பெரிய காலக்கொடுமை தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாகவே ஒரு ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்துட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு ஜாதகர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு மாமனாராக இருக்கலாம், இல்லை மாமியாராக இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டி இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உள்ளுக்குள்ளே அந்த ஜாதகரோட தொடர்பில் இருக்கிற ஒரு நபர் கண்டிப்பாக அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இது அவங்கள மனதாலும் உடலாலும் வதைக்கிற மாதிரி இருக்கும். தினம் சொல்லி காட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, சொல்லி காட்டுறது. அவனால் பெரிய சித்திரவதை அனுபவிக்கிறேன்டா நான் அப்படின்னு சொல்கிறது. அவனோட இதே பிரச்சனையாக இருக்குது எனக்கு, அவனால் எனக்கு பெரும் பிரச்சனை, அவனால் இவ்வளோ காசு பணம் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஜாதகர் கண்டிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பார். உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் இது கூட உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாதிக்கும். நீங்கள் முற்பிறவியில் ரொம்ப கடுமையான தோஷத்தோடு பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் யாருக்கும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அப்படி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கலைன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் அவங்க லக்கணமாக இருக்கும். நட்சத்திரத்தில், அதாவது சந்திரன் புரட்டாதியில் பயணிக்கும் போது பிறந்தால் கூட ஒரு 50% தான் உங்களுக்கு தொந்தரவு. ஆனால் லக்கண புள்ளி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஜாதகர் தான் உங்களை சித்திரவதை செய்ய போகிறார். அதாவது உங்களோட குழந்தையினால தான் நீங்கள் சித்திரவதைப்பட போகிறீங்க அப்படிங்கிறது விஷயம். பையனாக இருந்தால் பையனால் சித்திரவதை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றது விஷயம். பொண்ணாக இருந்தால் பொண்ணால் சித்திரவதை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கெல்லாம் நீங்கள் காலத்தை அதை கண்டுபிடிச்சி பரிகாரம் மூலியமாக அந்த தோஷத்தை குறைச்சிக்கணும். எதையுமே முழுமையாக நீக்க முடியாது, குறைச்சிக்கலாம். தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் உங்களை காத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து 22வது நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில், அதாவது 88வது பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக. 88வது பாதம்னா 22வது நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து திசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குருவோட காரகத்துவமான குழந்தை பேர், அந்த அந்த டயத்தில் உங்களுக்கு திருமணமாகி குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணால் இந்த குழந்தை பேர் புத்திர தாம்பத்திய உறவில் கண்டிப்பாக ஒரு இழுபறி இருக்கும். குழந்தை வரம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். டக்குன்னு கரு உண்டாகாது. அதுக்காக பார்க்காத டாக்டரே இருக்க மாட்டீங்க. எல்லா டாக்டரையும் பார்த்துருப்பீங்க, எல்லா வைத்தியம் பண்ணியிருப்பீங்க. அதே போல் குருவோட காரகத்துவம் நகை என்ன பண்ணியிருப்பீங்க, நகையை ஏதாச்சும் இழந்திருப்பீங்க, இல்லை நகை திருட்டு போயிருக்கும். அதுவும் இல்லையா, நீங்கள் வச்ச நகையை மூக்க முடியாமல் முழுகி போயிருக்கும். இந்த மாதிரி ஆகிருக்கும். குரு என்றாலே பெரும் பணத்தை குறிப்பவர். பெரும் பணத்தை ஏதாச்சும் போட்டு ஏமாந்து போயிருப்பீங்க. இல்லை நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் தவிப்பீங்க, இல்லை வாங்கின பணத்தை உங்களால் கொடுக்க முடியாமல் தவிப்பீங்க. சொல்லுவாங்கள்ல, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். அதுமாரி நீங்கள் கலங்கி போய் நிற்பீங்க. அந்த 4ஆம் பாதத்தில் ஏதாச்சும் கிரகம் நின்று திசாபுத்தி நடந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அதுலேயும் குரு பகவான் நின்று கண்டிப்பாக திசாபுத்தி நடத்தினா உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் பெரும் பிரச்சனை ஏற்படும். பெரும் பிரச்சனைனா அப்பா அம்மாவுக்குள்ளே பெரிய சண்டை வம்பு வழக்கு ஏற்படும். இல்லை அப்பா விட்டு பையன் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், இல்லை பையன் மேலே கோச்சிக்கிட்டு அப்பா பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தும். பொண்ணாக இருந்துன்னா பொண்ணு தகப்பனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்வாங்க. ஒரு காதல் திருமணம், அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு காதல் பண்ணலாம், இல்லை அப்பாவை ஏற்றிட்டு கல்யாணம் பண்ணலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். குரு நின்று திசாபுத்தி நடத்தும்போது. சனி பகவான் நின்னால் வேலையாட்கள் மூலயமா பிரச்சனையை உண்டு பண்ணும். இப்படி கிரகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். அந்த 4ஆம் பாதத்தில் கிரகம் நின்று, அதாவது புரட்டாதி 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் நின்று திசாபுத்தி நடந்தாலும் அது உங்களுக்கு வதையாக தான் கொடுக்கும். வதைனா உடலையும் மனதையும் வதைக்கச் செய்யும். தினம் தினம் ஏன்டா இந்த பிழைக்கிறோம், நம்ம பேசாமல் செத்துடலாமா அப்படின்ற எண்ணத்தை தூண்டும். அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும், சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்தும்.
தேவையில்லாத வம்பு வழக்கு தொந்தரவுகளையும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையும் கடனை ஏற்படுத்தும். இல்லைன்னா பண நெருக்கடியை உண்டு பண்ணும். உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வந்து சேராது, நஷ்டமாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி ரோகிணி நட்சத்திரம், அதாவது ரிஷப ராசிக்கு 11ஆம் வீட்டில் தான் அந்த புரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் முடியும். அப்படிங்கும்போது அந்த 4ஆம் பாதத்தில் சந்திர பகவானே பயணிக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்தும் போது, அப்போ மற்ற கிரகங்கள் அந்த வதை நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரத்துக்குள்ளே பயணிக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க. அதிலும் சனி பகவான்லாம் போனால் ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும். அந்த 22வது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது குரு பகவான் பயணித்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா, குரு என்றாலே கொழுப்பு, அந்த கொழுப்பு கட்டிகள் உடம்புல ஏற்படும், கொழுப்பு கட்டி ஏற்படும், மஞ்சக்காமாலையை ஏற்படுத்துவார். ஏன்னா நல்லா எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை. அந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் குரு பகவான் பயணிக்கும் போது உங்களுக்கு மஞ்சக்காமாலை, இல்லை கல்லீரல் பிரச்சனை, செரிமான பிரச்சனை, செரிக்காமல் வயிறு உப்பிக்கிட்டு போகிறது, மஞ்சக்காமாலை ஏற்படுறது, கொழுப்பு கட்டி அங்கங்கே கொழுப்பு கட்டி வர்றது, சின்ன சின்ன கட்டிகள் வந்து அதை அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது, பண இழப்பு, இந்த மாதிரி உங்கள் மனதையும் உடலையும் வதைச்சிருக்கும். சரி, இதெல்லாம் நடக்குதுங்க. இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது. கோவில்னால் இந்த கோவிலில் போனால் நமக்கு விடிவு காலம் பிறந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக பிறக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, கோவில் தெரியாமலாம் கோவில் கட்டி வைக்கல. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுக்கு தகுந்த வைப்ரேஷன் எங்கே கிடைக்கும், அந்த வைப்ரேஷனுக்கு அந்த பஞ்சபூத சக்திகள், அதாவது மின்காந்த அலைகள் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் கோவிலை கட்டி அந்த வைப்ரேஷனை கோவில் உள்ள இழுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு உங்கள் உடம்புல ஏறும். பஞ்சபூத தத்துவப்படி அந்த கிரகங்களோட வைப்ரேஷன் உங்கள் உடம்புல ஏறும்போது உங்கள் உடம்புல உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியில் போயிடும், பாசிட்டிவான வைப்ரேஷனை நீங்கள் பெற்று வரலாம். சரி, இந்த இந்த தோஷத்துக்கான பரிகார கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். சென்னை டு பெரம்பலூர் ரோட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் சிறுவாச்சூர் அப்படின்ற ஊரில் மதுரை காளியம்மன் அப்படிங்கிற ஒரு அம்பாள் இருக்காங்க. மதுரை அப்படின்னாலே மதுரம்னு சொல்கிறோம்ல, மதுரம் அப்படின்னா சாந்தமான, அல்லல்ல குறையாத, வேண்டியதை கொடுப்பவர், கெடுதலை விளக்கும் தெய்வம் அப்படிங்கிற மதுரம் அப்படின்னாலே உங்களோட தீய சக்திகளை விளக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம்னு அர்த்தம். அந்த மதுரை காளியம்மன் மதுரம் அப்படின்னாலே சாந்தமான, அள்ளி கொடுக்கக்கூடிய, அதாவது வரங்களை நீங்கள் கேட்கும் வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம்னு அர்த்தம். அதான் மதுரம் அப்படின்னாலே ஒரு அருமையான சாந்த சுரூபமான தெய்வம்னு அர்த்தம். இவ்வளோ மதுரம் அப்படின்னாலே செந்தூரம் கலரில் உள்ள தெய்வம்னு அர்த்தம். செந்தூரம் பார்த்துறீங்களா, அந்த கலரில் உள்ள தெய்வம்னு அர்த்தம். இன்னொன்று மாதுளம்பழம் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். மாதுளம்பழம் கலர் உடைய தெய்வம்னு அர்த்தம். அதான் மந்திரம் அப்படின்னா மந்திர காளியம்மன், அதை தான் மதுரை காளியம்மன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அம்மன் கோவில் சிறுவாச்சூர் அப்படிங்கிற ஊரில் இவங்க குடிகொண்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ போகணும்னு பார்த்தா, பூரட்டாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் போகணும். பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு போய் நல்ல ரோஜாப்பூ மாலை ஒன்று கட்டி வாங்கிக்கோங்க. அந்த மதுரை காளியம்மனுக்கு அந்த மாலையை போட்டு 108 எண்ணிக்கையில் எலுமிச்சம்பழம் மாலையாக கொத்து அந்த அம்பாளுக்கு போட்டு சர்க்கரை பொங்கலும் கொண்டக்கடலை சுண்டல், சர்க்கரை பொங்கல் நல்ல நிறைய சுத்தமான பசுனை விட்டு ஒரு 11 பேருக்கு தானம், அவங்க சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடணும். அந்த மாதிரி ஒரு 11 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி சர்க்கரை பொங்கல் செய்து படசல் போட்டு, கொண்டக்கடலை படசல் போட்டு 11 தண்ணி பாட்டில் வாங்கிக்கோங்க. இந்த சர்க்கரை பொங்கலை அங்கே உள்ள பக்தர்களுக்கு ஒரு 11 பேருக்கு உட்கார வச்சு இலையில் அந்த சாப்பாட்டை போட்டு தண்ணியை வச்சு அந்த கொண்டக்கடலை வச்சு அவங்க சாப்பிட்ற அழகை பாருங்கள். அவங்க சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு ஆளுக்கு கையில் 11 ரூபா பணம் கொடுத்தாலும் சரி, இல்லை ஆளுக்கு அந்த இலையில் 1 ரூபா பணம் வச்சு கொடுத்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த மாதிரி தர்மம் பண்ண, அதாவது தர்மம்னா இதுதான் சிறந்த தர்மத்திலே இதுதான் சிறந்த தர்மம். தர்மம் பண்ண உங்களோட கர்மம் குறையும். தானம் தர்மம் பண்ண உங்களோட கர்மம் காணாமல் போகும் அப்படிங்கிறது முதியோர் வாக்கு. இதனால் தர்மத்தை செஞ்சு கர்மத்தை குறைச்சிக்கோங்க. சரி, இந்த அம்பாளுக்கு இந்த சக்கரை பொங்கல், கொண்டக்கடலை சுண்டல் இதெல்லாம் வச்சு
சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு 11 பேருக்கு வயிறு நிறைய அன்னதானத்தை போட்டுட்டு அந்த கோயிலை 11 முறை வலம் வாங்க. எதுக்கு 11 முறை அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், ஜோதிட கட்டத்தில் 11ஆம் வீடு லாபஸ்தானம். நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த கோவிலை 11 முறை சுற்றணும். நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக போகிறீங்களோ எந்த கோயிலுக்கு போனாலும் 11 முறை சுற்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியம் ஜெயமாகும். அப்போ நீங்கள் 11 முறை சுற்றிட்டு, என்னோடய வைநாசிக தோஷம் இதோட நிறைவேறணும், இதோட முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாள்கிட்ட நல்லா மனமுருக வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும், நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் கோயில் இருந்தால் அங்கே போய் விநாயகருக்கு ஒரு விளக்கேற்றி ஒரு தேங்காயை உங்கள் தலையை 3 சுற்றி விநாயகர்கிட்ட பட்டாருன்னு உடைச்சி அது தெரித்து ஓடிடணும். இதோட என்னோடய வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகட்டும் அப்படின்னு வேண்டிக்குங்க. நிவர்த்தி ஆகணும் விநாயகர் பெருமானை அப்படின்னு விநாயகர் பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த செதர் தேங்காயை உடைச்சிட்டு வீட்டுக்கு போய் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி 2 தீபத்தை ஏற்றி வணங்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வைநாசிக தோஷம் மட்டுப்படும். கட்டுப்படுதோ இல்லையோ மட்டுப்படும் கண்டிப்பாக. இது 100% உங்களுக்கு பலன் அளிக்கும். அடுத்த பதிவில் நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கும் அதற்கான பரிகார கோவிலையும் பார்ப்போம். அதற்கான வைநாசிக நட்சத்திரம் என்ன, அதுக்கான கோவில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.